பருவமழை காலங்களின் போது சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தெரிவிக்கும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்கும் நிலையில் அதுகுறித்து முன்னேற்பாடுகள் மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதியில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ளவும், கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றார். பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டும் தன்னுடைய குறைகளை சொல்லியும் குரல் எழுப்புகிறது ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் தான். எனவே சோசியல் மீடியாக்களில் நியூஸில் வர்ற புகார்கள் விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லா மக்களுக்கு சென்று சேருதான்னு திரும்ப அதை ஃபாலோ பண்ணோம். குறைகளை சொல்கிற மக்கள்கிட்டையும் உதவி கேட்கிற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும். அவங்கள நம்ம நம்பித்தான் உதவி கேட்கிறாங்கன்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கு தேவையான நீர் இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். 17/5/2025 தேதி நிலவரப்படி மேட்டூர் அணையில் 108.33 அடி உயரத்தில் 76.06 டிஎம்சி தண்ணீர் இருக்கு. எனவே வரும் ஜூன் 12ஆம் நாள் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பதற்கு போதுமான நீர் இருக்கு. காவேரியின் கிளையாறுகள், வாய்க்கால்களை வச்சு தூர்வாரி கடைமடைக்கும் தண்ணீர் கொண்டு சென்று குறுவை சாகுபடியை செம்மையாக செய்திட தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். குறுவை சாகுபடி அதிகளவில் இருக்கும் என்பதால் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் முழுமையாக கிடைக்க வேளாண் துறை அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்.